எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் கவனமாக இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என்றைக்கு எங்களை நீர் ரட்சித்தீரோ அந்த நாளிலிருந்து ஆண்டவரே, எங்கள் துன்பத்திலும் எங்கள் சுகத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் அந்த ஜெப நிலைமையிலேயே காத்திருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் எங்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு முறை இறங்கி வாரும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரத்த சாட்சிகளை கடைசி காலத்திலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God knows everything. God is in control of everything. ஆமென். பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் ஒரு சில நாட்கள் இதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு அறிமுகம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஆனால் செய்தியினுடைய தலைப்பு The 3 important keys through which we gather our rewards or wealth in heaven. ஆமென். தமிழில் இதை சொல்ல வேண்டுமானால், பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு முக்கியமான 3 திறவுகோல்கள். அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் அதை சிந்திப்பதற்கு முன்பதாக நாம் இந்த செய்திக்கு ஒரு முன்னுரை மிக அவசியம். ஆமென். அதை நாம் இன்றைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம். உங்கள் இருதயத்தெல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த மிச்ச வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் நிப்பாட்டி வைத்து விட்டு ஒரு முழு கவனத்தோடு, பிரியமானவர்களே, முதலாவது நான் என்ன பிரசங்கிக்கவில்லை என்பதை முதலாவது நான் சொல்லுகிறேன். there could be a confusion coming up. ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு நம்ம என்ன சிந்திக்க போகிறோம், எப்படி நம்முடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கணும்னு வேதாகமும் சொல்லுது என்று தான் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகள் அங்கே உள்ளே வருகிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய முயற்சி அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு எடுத்தாலே லீகலிசம் என்று சொல்லுவார்கள். ஆமன். சட்டங்கள் ரீதியாக, அதாவது கிரியைகளின் அடிப்படையிலே பிரசங்கிக்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த செய்தியினுடைய காரியத்திலே முக்கியமான காரியத்தை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு யாருக்குமே நம்ம முயற்சினால் போக முடியாது. ஏன்னா நம்ம முயற்சியெல்லாம் நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நாம் தவற இழைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவன் எல்லா மதங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னென்னா நம்முடைய கிரியை நிமித்தமாக தான், அவங்கவுங்களுடைய கிரியை நிமித்தமாக தான் ரட்சிப்பு வருகிறது. ஆமென் என்று சொல்லுவார்கள் எல்லா இடத்திலும். ஆனால் வேதாகமத்திலே, கிறிஸ்தவ வேதாகமத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. நீங்கள் பாவிகளாக இருக்கையிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. யுவர் சால்வேஷன், யூ ஆர் born again. அதாவது ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் மிச்சம் எல்லாத்துலையும் எப்படின்னா, அந்த சாகிற வரைக்கும் அவன் எப்படி இருப்பாங்கிறத பொறுத்து அவன் நல்ல கிரியை செய்யணும், தான தர்மங்களை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், எல்லாம் செஞ்சால் தான் அவனுக்கு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறான். அவன் வேதத்தில் அப்படி சொல்லலை. நீ ஒரு காலம் பெர்ஃபெக்டாக என்னுடைய பார்வையில் இருக்க முடியும் என்பதற்காகத்தான் நானே என் குமாரனை சிலுவையிலே ஜீவ பலியாய் கொடுக்கிறேன் என்று கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஒரு ஆதாரண வசனம் இருக்குது. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன். மிக மிக கவனமாய் கேளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது என்னது?
உங்களால் உண்டானதில் நம்ம சைடில் ஒரு சின்ன காரியம் என்னென்னா நம்ம அதை விசுவாசித்தோம், அவ்வளோதான். அதில் இந்த கடையில் இப்படி இருக்குன்னு சொல்கிறத நம்ம நம்பி போகிறவன் அந்த டிஸ்கவுண்ட்டை வாங்குகிற மாதிரி நம்ம அதை விசுவாசித்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. ஆமேன் ஆமீன். இது உங்களால் உண்டானதல்ல. எப்படி இருக்குது? இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனத்தை பாருங்கள், 9ஆம் வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டாக்குனதல்ல. நம்முடைய முயற்சியினால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதே இல்லை. எல்லாமே கிருபை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம். நல்ல கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஐ எம் கோயிங் டு டெல் ஹியர் ஆஃப்டர். ஆமென். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எப்படி? அவருடைய சிலுவை மரணத்திலே அவர் கிருபையாய் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஒருத்தர்கிட்ட போய் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, உன் கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த கிஃப்ட் அவர் இழந்துருவார் இல்லையா? ஆமென். அதே போல் தான் எல்லாவற்றையும் முடித்து கிஃப்டாக கொண்டு நம்ம எல்லா இடங்களிலும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நீர் தர்ற கிஃப்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் அதை இழந்து போகிறார்கள். ஆகவே நம்முடைய செய்தி பரலோக ராஜ்யத்தில் அந்த ரிவார்டை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற என்ட்ரி யாரால் உண்டானது? கர்த்தராகிய இயேசு. இது உங்களுடைய முயற்சி அல்ல, உங்களுடைய முயற்சி அல்ல, உங்களுடைய எந்த காரியம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, பிதாவானவருடைய அன்பினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஒரு பக்கம். அப்போ யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே போயிடுவோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சிலர் சொல்லலாம், அது போதாதாயா, வேற என்னத்தையா நீ சொல்ல போகிற, வேற என்னத்தையா நீ சொல்ல போகிற, மோட்சத்துக்கு போனால் போதாதா? நிச்சயம் அது போதும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா மோட்சத்தை குறித்து தானே 100% வெளிப்பாடு பைபிளில் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏன் இப்படி வெளிப்பாடு என்ன? எல்லாவற்றை குறித்தும் தீர்க்க தரிசனங்களுக்கு குறித்து உலகத்தில் சரித்திரத்தில் நடக்கிறத குறித்தெல்லாம் சொன்ன வேதாகமோ ஏன் பரலோக ராஜ்யத்தில் மட்டும் கொஞ்சம் 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 அங்கங்கே சொல்லி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒருத்தர் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்கன்னா அப்படியே கொடுப்பீங்க? அதை அழகாக ஒரு பேப்பர் போட்டு கவர் பண்ணி ஒரு ரிப்பனை வச்சு அதில் ஒரு நம்முடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க அப்படி அதை பிரித்து பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கிட்டு போவோம். அப்படி தான் பரலோக ராஜ்யம். ஆமென். இனிமே நடக்க போகிற காரியங்கள் இன்னும் முழுமையாக நமக்கு வெளிப்படப்படவில்லை. ஆனாலும் ஆகவே தான் நம்ம சில காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு எல்லா விசுவாசிகளும் போயிடுவோம். என்ன இப்போ ஒரு சில காரியத்தில் நான் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், நான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு ஒரு அணுகுண்டை தூக்கி போடுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். எப்படி? மத்தேயு 11ஆம் அதிகாரம். மிக கவனமாக திறந்த மனதோடு நீங்கள் இது கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் ஆமென். ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அதாவது பூமியில் ஆதாமை விட, என மோசையை விட, பூமியில் பிறந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களிலும் சிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுருங்க. அவர் 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்தார். ஸ்திரீயினிடத்தில் தகப்பனுக்கு பிறந்தவர்களிலே ஆமென் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இது யார் சொல்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். ஆகிலும், கமா நல்ல கவனிங்க, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இங்கே ஒரு டெர்மினாலஜியை, யுனிக் டெர்மினாலஜியை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அப்படியே யோவான் ஸ்நானன் சொல்லிட்டு அப்படி சீனை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போயிட்டாரு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்று சொல்லப்படுகிறவன் பூமியில் யோவான் ஸ்நானகன் எல்லா மனிதர்களும் பெரியவனை காட்டும் பெரியவனாக இருப்பாங்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? எனக்கு அருமையான, நீங்கள் எதை விளங்கி கொண்டீர்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் இது யார்? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் இவன் யார்? இவள் யார்?
God is underlining something which is very important. இப்பொழுது நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின கடைசி புக்குக்கு நான் போயிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி பைபிள் எழுதி முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எப்படி? அவன் அவன் கிரியைகளின்படி. இது என்ன? ஹல்லேலூயா. What is that? Understand, precious people. அவன் அவனுடைய கிரியைகளின்படி. கிரியைகளினால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிறதில்லை பிரியமானவர்களே. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் எல்லாரும் போய்விடுவீர்கள். அங்கே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க போகிறீர்கள் என்பது நமக்கு முழுமையாக சொல்லப்படாவிட்டாலும் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ எப்படி வாழ்கிறாயோ அதன் அடிப்படையில் தான் உனக்கு பரலோக ராஜ்யத்திலே தேவன் பொக்கிஷங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். This is what the scripture is saying, which is not being preached in the churches today. எனக்கு அருமையான அவன் அவனுடைய கிரியைகளின்படி. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் போயிடுவோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், 1,00,000 பேரை ரட்சித்துப்புக்களை ஒருத்தர் நடத்தி பெரிய ஊழியம் பண்ணா அவர் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பாரா? நிச்சயம் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவைகள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஊழியத்தில் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தை வைத்து தேவன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் கொடுக்க போறதில்லை. How faithful you are, number 1. எப்படி நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்பது முதல் முக்கியமான காரியம். இரண்டாவது காரியம், எவ்வளவு தியாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு எடுத்து பாருங்க, நம்முடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தால் போதும், ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்றது ஊழியத்தையும் கடவுளுடைய காரியத்தை நம்ம கட் பண்றோம். எனக்கு மார்க்கெட்டில் கத்திரிக்காய் வாங்க வேண்டிய இருக்கு, அதனால நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணும், எனக்கு வீட்டில் காய்கறி இல்லை. ஆல்ரெடி நீங்கள் தான் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் சேயிங் தட். சின்ன சின்ன வேலை இருந்தாலும் கர்த்தருடைய காரியம் இன்றைக்கு கடைசியாக காணப்படுகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ரிவார்டு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு எது வேணுமானாலும் போனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I will sacrifice myself for the work of the Lord and for His glory. Amen. இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர வேண்டியது என்னன்னா, உங்களுடைய தியாகம். ஹல்லேலூயா. மூணே காரியம் தாங்க. மூன்றாவது, உங்களுடைய அவனவனுடைய கிரியை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, முதலாவது அவனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய இருதயத்திலே உண்மை, அவன் வார்த்தையிலே உண்மை, அவனுடைய எண்ணங்களிலே உண்மை, எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இப்போ போகிறேன், நமக்கு டைம் இல்லை. ஃபெய்த்ஃபுல்னஸ், சாக்ரிஃபைஸ் அண்ட் தென் obedience to God. Hallelujah. Amen. இந்த 3 ஃபேக்டர், ஏன்னா நம்ம ஆழமாக சிந்திக்க போகிற 3 காரியம் வேற. இது இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் போன பின்னாடி அங்கே போய் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் இருக்காது. ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர்றாரு. அப்படி இறங்கும்போது அவர் அவ்வளவு அழகாக இருக்கார். அவர் பாடுனா அப்பா அப்படின்னு, இதெல்லாம் இங்கே பெருசு இந்த உலகத்தில் இல்லையா? அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் இருந்தால் அப்பா எப்படிப்பட்ட, அவர் வீடை போய் பார்த்தேங்க, எவ்வளோ எவ்வளவு லைட்டு, எப்படி, அதெல்லாம் இந்த உலகத்தில் பெருசு. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இதெல்லாம் ஒன்றுமே முக்கியத்துவமாக இருக்காது. அதெல்லாம் சாதாரண கல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது கூட அங்கே இருக்காது. திஸ் வேர்ல்ட் இஸ் a different scenario. பரலோக ராஜ்யத்தில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில் இருக்கிறீர்கள்,
எவ்வளவு தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய உண்மை தன்மையை பார்த்து, உங்களுடைய காரியங்களை பார்த்து உங்களுக்கு ஆளுகைக்கு எவ்வளவு அதிகமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆகவே தான் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்று ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தில் ஏதோ பெரியவன் சிறியவன் இருக்கிறதாக தெரிகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் ஆண்டவர் உங்களை எடுத்துட்டு போயிருக்கலாமே. நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்க. ஏன் எடுத்துட்டு போல? என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த நாளிலிருந்து நீங்கள் மரணமடையும் நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேஸ் பீரியட் என்ன தெரியுமா? எவ்வளவு ரிவார்டு அதிகமாக உன்னால் ஏர்ன் பண்ண முடியுமா பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்குங்க. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அவனுடைய கிரியையின்படி. அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள், அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். எனக்கு அருமையான தேவஜனமே, அங்கே போய் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஏதோ சிறியவனாயிருப்பது பெரிதல்ல, நல்லதல்ல என்று நான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையை தப்பாக முதல்ல அவங்க எடுத்துக்குவாங்க. எப்படின்னா, காலையிலேயே ஒருத்தர் வேலைக்கு போனார். ஒரு தோட்டக்காரத்தின் அதிபதி வந்து வேலைக்கு அமர்த்துறார். அவர் சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக வேலை பார்க்குறாரு. கடைசி மணி நேரம் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு. அவருக்கும் ஒரு பணம் சம்பளம், கடைசி ஒரு மணி நேரத்துக்கு போனவனு ஒரு சம்பளம். அப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே இது என்ன நியாயம்? நாங்கள்லாம் 8 மணி நேரம் வேலை பார்த்தேன், இவன் 1 மணி நேரம் வேலை பார்த்தான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு பணத்துக்கு சம்மதித்தேன். நான் தயாளனாக இருந்தால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா என்று கேட்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் டிபெண்டிங். அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டார். இன்னொரு ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 67 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறார். இந்த 80 வருஷம் வாழ்ந்தவருக்கு அதிக ரிவார்ட்லாம் இருக்காது. ஹல்லேலூயா. It is not, God is not much more interested in the blessings or in the quality. God is much more interested in the quantity. Amen, amen, amen. Not in the quantity, but in the quality. எவ்வளவு நாள் அதிகமாக வாழ்கிறீர்கள் என்றல்ல, எப்படி கர்த்தருக்கு வாழ்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கண்ட இதெல்லாம் கேட்டு ஏமாந்து போய் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஜாலியாக டிவி பார்த்து என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை கொண்டு போயிடுவேன், நான் மோட்சத்தில் போய் பயங்கரமாக இருப்பீங்கன்னா பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். இதை இன்றைக்கு சொல்லுகிறதற்கு ஆட்கள் இல்லை. எப்படி வேணுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் இல்லை. இந்த உலகத்திலே நீதியும் நியாயத்தையும் செய்யும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை பார்த்துதான் இப்படியா வாழ வேண்டும் என்று அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க பிரியமானங்களே. 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், அதாவது ரிவார்ட்ஸ் இன் ஹெவனை நான் வந்து எனக்கு ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? கிரைஸ்ட்டுங்கிற ஃபவுண்டேஷன் மேலே தான் நீங்கள் எதையுமே கட்ட முடியும். ரிவார்ட்ஸில் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் செஞ்சிருக்கலாம், ரிவார்ட் இருக்காது. ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், அதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஆமாம், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே ஒரு கட்டடம், ஏன்னா நம்ம இன்னொரு ஸ்ட்ரென்த்து அது மேலே கட்ட போகிறோம். அந்த கிறிஸ்து என்னும் அந்த ஃபவுண்டேஷன் மேலே இன்னொரு, அது எது தெரியுமா? தியாகம். ஹல்லேலூயா, ஆமென். தியாகமுள்ள இறை வழிபாடு. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே இன்னொரு பிளாட்ஃபார்ம், இன்னொரு கட்டுறோம். அது என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படி வாழ்தல். ஹல்லேலூயா. ஐ லிவ்ட் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் த லார்ட். எந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் தெரியுமா? கவனமாக கேளுங்க. சிந்தையிலே செயல்படுற அளவுக்கு செயல்படும். எப்படி? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. நம்முடைய சிந்தை இன்னைக்கு எப்படி இருக்கு? எனக்கு அருமையானவர்களே, நம்ம பிள்ளை தப்பு பண்ணா சரிங்கிறோம், நாம் ஒரு தப்பு பண்ணா அதை சரிங்கிறோம். அடுத்தவன் தப்பு பண்ணும்போது எல்லா இடமும் தூற்றி பேசுகிறோம். இஸ் தட் ரைட்? எனக்கு அருமையானவர்களே,
எச்சரிப்போடு நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are seeing the fundamentals, the introduction to the three keys. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, மத்தேயு 6ஆம் அதிகாரம். ஏன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நிறைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் மாதிரி நீங்கள் ஊழியம் பண்ணாமல் இருக்கலாம், இவர் மாதிரி ஊழியம் பண்ணாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை உத்தமத்தோடு செய்யுங்க, உத்தமத்தோடு செய்யுங்க. எனக்கு அருமையானவர்களே, God is watching at every step. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க, 19 வசனத்திலிருந்து. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. நம்முடைய ப்ரியாரிட்டி எப்படி இருக்குது? இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா நீங்கள் 10 வீடு கூட வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப முக்கியம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஏன்னா அதில் 1000 பிரச்சனை வரும். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே கெட்டு போகிற சூழல் நிறைய இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனை வரும். ஆமேன். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஒரு வீட்டை கூட ஆளை வச்சுட்டு தான் நீங்கள் வெளியே போக வேண்டியிருக்கு. இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் அமெரிக்கா வரைக்கும் போனீங்கனாலும் கேமரா செட்டப்பு, போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாம். யாவே நம்ம வரும்போது வீடு திறந்துருக்குமா பூட்டி இருக்குமா நமக்கு தெரியாது. அந்த பயத்தோடு தான் உலகமே இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் சொன்னது மாறாதில்ல. 20வது வசனத்தை பாருங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்கள் இதை குறித்து என்னைக்காவது தியானிச்சிருக்கீங்களா? நான் என்னைக்காவது இதை குறித்து தியானிச்சிருக்கிறேனா? என் வாழ்க்கையில் நான் எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன்? ஏங்க நல்ல கவனிங்க, திருப்பி வாசிக்கிறேன். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்க சேர்த்து வைங்கிறாரு. பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைங்கள். இது ஐடியா. வாட் இஸ் தட்? எனக்கு அருமையானவர்களே, மிகவும் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணுமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எதையாவது குறித்து பயப்படுறோமா? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோமா? இல்லைன்னா மாம்ச பிரகாரமாக அது வேணும் இது வேணும், ஐயோ இது எனக்கு இல்லையே, அது அப்படி இல்லாமல் போயிருமோ? ஏன்னா நமக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேருக்கு, விசுவாசிகளுக்கு. நம்ம எதையாவது செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எதையாவது தேவையே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவின் கையில் கொடுத்து விட்டால் அதிலே நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கு அவரே காரணராய் உங்கள் அருகாமையில் நிற்பார். உங்கள் வேலை என்னது? அவர் சித்தம். என் ஆசையை தூர தூக்கி எறியணும், அவர் ஆசையை என் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். என் திட்டங்களை தூக்கி எறிய வேண்டும். கிறிஸ்துவின் திட்டங்களின்படி நான் வாழ வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏமாந்து போய்விடாதிருங்கள். பிசாசு அவன் என்ன தெரியுமா? நல்லா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு பிசாசு உங்கள் பின்னாடி வர்றான்? உங்களை ஒன்றுமே அவனால் செய்ய முடியாது. உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது யாராலையும் தடுக்க முடியாது. என் கையில் இருக்கிற ஆடுகள் ஒன்றும் என்னை விட்டு போகாதுன்னு ஏசாமி தெளிவாக சொல்கிறார். அப்புறம் ஏங்க உங்கள்கிட்ட வரான்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. வஞ்சிக்கிற ஆவியோடு அவன் வருகிறான். என்ன செய்யறான்னா, நீ மோட்சத்தை தான் போற, இங்கே உன் மனக்கண்ணை குருடாக்கி உலகத்தை உனக்கு பெருசாக காட்டி உன் ஜென்ம சுவாபங்களை தூண்டி விட்டு நீ எந்த ரிவார்டுமே இல்லாமல் சிறியவன் அதில் உங்களை நிறுத்தவன் சித்தம் கொண்டிருக்கிறான். எச்சரிக்கை. Satan wants you to be small, least in the kingdom of God, whereas God wants you to earn more rewards. பிசாசு உங்களை பரலோகத்தில் சிறியவனாய் நிறுத்த நினைக்கிறான். தேவனோ என் மகள் என் மகன் பொக்கிஷங்களால் அங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதனால தான் சில நேரங்களில் அவர் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் அனுமதி கொடுக்கிறார். Understand the principles of the Bible.
பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். How do you live? How do you prioritize? எனக்கு அருமையான தேவஜனமே, it is not legalism. It is what the Bible says. வசனத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா பிரியமானவர்களே? ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே பைபிளை எப்படி எழுத முடியும்னு எனக்கு தெரியல. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் மணவாளன் வரப்போறாருன்னு. 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் போய்விட்டார்கள். அவர் பேரை தான் சொன்னாங்க, ஊழியந்தான் செஞ்சாங்க, அபிஷேகம்தான் பெற்றாங்க. But they were thinking on their things, their joy, their priority. நீங்கள் உண்மையாய் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்களை முக்கியப்படுத்தாமல் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை கடந்து நான் சத்தியத்தையே பேசுவேன். அவள் தான் கிறிஸ்தவன். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பி கேர்ஃபுல். கடைசி காலம் ஆண்டவர் உங்களை அப்படி என் மகா எப்படியாவது ரிவார்டு நிறைய வாங்கிட மாட்டாளான்னு ஆசைப்படுறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் வருவார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென். வருவார். அப்பொழுது ஹல்லேலூயா, அந்த நாள் தாங்க உங்களுடைய பொன்னான நாள். அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. எப்படி? அவன் அவன் இருதயத்திலே அவன் எப்படி சிந்தித்து முக்கியப்படுத்தி கிரியை செய்தானோ. God is very particular. You may have great intentions and desires to serve the Lord. Doesn't matter much. What you are actually doing, that matters much. அவனுடைய நற்சிந்தனைகளின்படி என்று வேதம் எழுதப்படவில்லை. நான் இப்படியாயிலும் பெரியவர்கள் ஊழியத்தை செய்ய போறேன், சிறியவர்கள் ஊழியத்தை செய்ய போறேன், வயோதிபர்கள் மத்தியில் intention. Who wants? Actually what you are doing, that matters to God. அவனுடைய நல் எண்ணங்களின்படி என்று வேதம் எழுதப்படவில்லை. அவனுடைய கிரியைகளின்படி. ஹல்லேலூயா. யாருடைய கிரியைகளின்படி? அவனுடைய கிரியைகளின்படி. யாருடைய கிரியைகளின்படி? அவள் உடைய கிரியைகளின்படி. எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நம்ம அப்பா மாதிரி ரிவார்டு கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. தக்கதாக அவர் தான் அதை டிசைட் பண்ணுவார். நீங்களும் நாளெல்லாம் போய் எப்போ நான் ஒரு இதெல்லாம் செஞ்சுருக்கேன்ல, அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டுமாலாம் கேட்க முடியாது. நான் தருவேன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள நீ எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு பெருமையை, நான் பயங்கர ஊழியக்காரன், பல பில்டிங்களை கட்டினவன், பல மிஷினரிகளை அனுப்புனவன் சொன்னால் அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. Pride, God is against all times. பெருமை. என்னை எதிர்த்து யார் பேசுவார்? என்னையா? எத்தனை முறை நாம் பெருமைப்படுகிறோம் பிரியமானவர்களே. அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. ஏன்னா நான் சொல்லுகிறது சத்தியத்தின்படி. இதற்கான கிரியைகள் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இந்த பிரசங்கம் உண்மையா இல்லையா நீங்களே பார்ப்பீங்க. You will see it. You will see it. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை என்று பாருங்கள் பிரியமானவர்களே. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டில் நீங்கள் எவ்வளோ கால விசுவாசி இதுக்கும் இல்லை, 1 வருஷம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணம் வரைக்கும் இருந்திருந்தீங்களா கூட, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் தியாக என் இயேசுவுக்காக நான் எதையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் வாழ்ந்தால், வசனத்தின் அவர் சித்தத்துக்கும் கீழ்ப்படிவதை என் ஆகாரம் என்று நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு தாங்க ஹையஸ்ட் ரிவார்டு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ எப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள்? 1 கொரிந்தியர் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எனக்கு அருமையான தேவஜனமே, மிகுந்த கவனத்தை, ஏன்னா இன்றைக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்திகள் சபைகளில் கேட்கப்படவில்லை.
ஏதோ இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தத்தின் அடிமையா இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள். நிச்சயமா வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு ஒன்று வாக்கு கொடுத்தா அவரை மாதிரி உண்மையை நிறைவேற்றுறதுக்கு வேற யாருமே கிடையாதுங்க. பட் ஹி இஸ் எ ட்ரூ லிவிங் காட். வானமும் அவருடைய பார்வைக்கு சுத்தமா இல்லையா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு அவர் தேவன். அவர் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், என் நாமத்தை உச்சரிக்கிறவன், என் பெயரை சொல்லுகிறேன், என்னை வணங்குறேன், எல்லாரும் மோட்சத்துக்கு வா சொல்லி இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. He didn't do that. He came down. நீதிபரர் நம்முடைய தேவன். பாவத்துக்கு தண்டனை வந்தே ஆக வேண்டும் என்கிறபடினாலே என் ஜனம் அந்த கோர நரகத்துக்குள் போகக்கூடாது என்பதற்காக தன் ஜீவனையே சிலுவையிலே அவர் ரத்தம் தானே வந்துட்டாரு. He killed himself. அவர் தன்னையே கொன்று கொண்டார். இயேசு சொல்றாரு, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எவ்வளவு நீதிபரர்! கரெக்டா உங்களுக்கு படி எழுப்பாரு. இப்போ ஒன்றும் தெரியாமல் போயிடலாங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சிடும் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், நல்ல கவனிங்க, அஸ்திபாரம் எது? ஃபவுண்டேஷன் எது? கிறிஸ்து. அதுதான் ஃபவுண்டேஷன். ஆனால் நல்லா கவனிங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், என்னது அஸ்திபாரத்தின் மேல் நீங்க கட்டணுமா? அல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், இந்த கட்டுறது நீங்க தங்கத்தையும் வச்சு கட்டலாம், நீங்க வெள்ளியை வச்சும் கட்டலாம், மரகத கற்களை வச்சும் கட்டலாம், வெறும் தாராளமாக அங்கங்கே கிடக்கிற மரத்தை வச்சும் கட்டலாம். இன்னொரு கேட்டகரி இருக்கு, வெறும் புல்லும் வைக்கோலையும் வச்சு கட்டலாங்க. ஆனால் இப்போ யார் எப்படி கட்டுறான்னு யாருக்குமே தெரியாதுங்க. டாம்பிகமாய் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்ன இருக்கும் என்பது அவர் அறிவார். God is the one who is seeing the heart. பெரிய போதகன், சபை தலைவன் என்பதற்காக அதிகாரம் அதிகமாயல்ல, உண்மை. எந்த அளவு இயேசுவை நாம் நேசிக்கிறோம் என்பதில் அவர் மிக கவனமான தேவன். எப்படி நீங்க தான் கட்டணும்? நீங்க எப்படி கட்டுறீங்க? யாரெல்லாம் இதில் நான் தங்கத்தை வைத்து இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து மேல் வீடு கட்டியிருக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அசஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா வெரி கிளியரா வசனம் சொல்லுது, வைக்கோலை வச்சும் ஒருத்தன் கட்டலாம், தங்கத்தை வச்சும் கட்டலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், ஒரு இமேஜினேஷனில் சொல்லலாம், அப்படிலாம் இருக்குன்னு நான் சொல்லலை. பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஒரு அக்கினி நம்மளை பரிசோதிக்கும். அல்லேலூயா. இந்த பூமியிலே சில சமயம் பரிசோதிச்சிருது. ஆமேன். சில நேரங்களில் பார்த்தா அங்கே எல்லோரும் முன்னாடி நம்முடைய கிரியைகள் அசஸ் பண்ணப்படும். அப்போ தங்கமாக இருந்தால் அது கேட்ட வேல்யூ உண்டுல. தங்கத்துக்கு இன்னைக்கு என்றைக்குமே மதிப்பு தானே. ஏன்னா தங்கம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய மதிப்பு தனி. வைக்கோலும் தங்கம் ஒன்றாகுவாங்க? வைக்கோல்னா வைக்கோலுக்கு உண்டான ரிவார்டு தாங்க கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் அப் டு யூ. It is not legalism as people criticize. ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் அந்தரங்கத்தில் இருக்கிற தன் தேவனை நோக்கி ஜெபிக்க கடவன். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, சிந்தியுங்கள். வாசிக்கிறேன் பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், நான் அந்த அஸ்திபாரத்தின் மேல், அப்படி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு. எப்படி? யாருடைய வேலைப்பாடு இல்லைங்க, அவன் அவனுடைய வேலைப்பாடு. அண்டர்லைன் தட், மெமரைஸ் தட், ஃபோக்கஸ் ஆன் தட். Don't be carried away. Be careful. அவனுடைய
எத்தனை முறை, எத்தனை இடத்தில் இந்த வேதாகமம் சொல்கிறது என்று பாருங்கள். அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும், நாளானது விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. சும்மா ஊழியம் பண்ணிட்டு எதனாலும் பேசிட்டு எப்படினாலும் காணியை வாங்கிட்டு எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிட்டு நான்லாம் பயங்கரங்க. நான் மோட்சத்துக்கு போகும்போது ஆண்டவர் அப்படி வா மகனேன்னு கூப்பிடுவார் நினச்சிட்டு இருந்தேன். யூ வில் பி சீட்டட். யூ மே பி. ஐ கேனாட் சே யூ வில் பி. யூ மே பி. ஐ டோன்ட் நோ. பி கேர்ஃபுல். இன்னும் ஒரு வசனத்தை, 2 வசனத்தை மட்டும் நான் வாசித்து விட்டால் இந்த இன்ட்ரடக்ஷன் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வில் see how it works. லூக்காவிலே 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக நான் கடந்து போகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும் வந்தபோது, ஆமென், அந்த எஜமான் ராஜ்யத்தை பெற்று திரும்பி வரார். தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். உங்களை அழைச்சிட்டு வருவாங்க ஒரு நாள். ஹல்லேலூயா. அசஸ்மெண்ட். ஆமென். பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அதுக்கு பேருங்க. யூ வில் நாட் பி அசஸ் ஃபார் யுவர் சின்ஸ். உங்கள் பாவங்களுக்காக உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். ஆனால் நீங்கள் எப்படி கிரியை செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. அதுதான் பீமா சீட் அசஸ்மெண்ட். இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்று கணக்கு கொடுக்கணும் நீங்கள். அல்லேலூயா. இந்த அற்புத தொடர் ஊழியம் ஒரு நாள் அவருக்கு முன்பு கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்தே ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. There will be some corrections going on then and there. The purpose is that every individual, உங்கள் எல்லாரையும் நியாய தீர்ப்பின் முன்பதாக மாசற்றவர்களாய் நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். எப்படியா? அவனவன் வியாபாரம் பண்ணினதை சம்பாதித்து எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்திலே வரவழைத்து சொன்னார். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ரத்தினத்தினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். ஆமென். இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்த. எப்படி? அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்த. அல்லேலூயா. ஏமாந்து போய் விடாதிருங்கள் பிரியமானவர்கள் இந்த பொய் பிரசங்கங்களினாலே. எச்சரிப்பு. அவன் வியாபாரம் பண்ண. அடுத்து 16ஆம் வசனம். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால், நிறைய இதில் உண்மையாயிருந்தான்னு சொல்லலை. அல்லேலூயா. கொஞ்சம் நான் அவனை கொடுத்தது நீ கரெக்டாக செஞ்சடா செல்லாம். ஒரு சிலருக்கு ஊழியமே செய்ய அழைப்பே இருக்காது. தம் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ஒழுங்காக பார்த்து புருஷனுக்கு அடங்கி நடக்கிறதே தேவனுடைய அழைப்பாக இருந்தால் அதுக்கும் கிரேட்டஸ்ட் ரிவார்டு இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு தேவன் என்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ, வாட் இஸ் த காட்ஸ் வில் ஃபார் யூ. பாருங்க, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே. எப்படி சொல்றாரு? faithful servant. It is not the terminology is not blessed servant. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கார் இருந்தா, பில்டிங் இருந்தா, பெரிய ஒளியம் டிவியில் வந்தா பூனா, that doesn't mean there is going to be a great reward in heaven. How faithful you are. உண்மையுள்ளவன் ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். எப்படி ரிவார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. இதுதாங்க ரிவார்டு. அவன் சம்பாதித்ததற்கு தேவன் 10 பட்டணங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் ரிவார்ட்ஸ்? இல்லைன்னா போதுங்க, ஒரு ஓரஞ்சாரமாக பரலோக ராஜ்யத்தில் எங்கேயாவது இருக்கலான்னு சொன்னால் நீங்கள் இந்த மெசேஜை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபார் சச் பீப்புள். அடுத்த வசனம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியர் என்றான்.
நல்லா தெரிஞ்சுங்க. இவன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்? இவனுடைய கிரி எவ்வளவு? 5 ராத்தல் லாபம், 5 பணம் லாபம். எவ்வளவுங்க ரிவார்டு கிடைச்சது? 25. எவ்வளவு கிடைச்சிச்சு? 5 பட்டணங்கள் தாங்க கொடுக்கப்பட்டுச்சு. 10 பட்டணம் அவனுக்கு கொடுக்கப்படல. 10 பட்டணம் அவனுக்கு கொடுக்கப்படல. 5 பட்டணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Understand this. Many preachers are nowadays cheating the word of God and the flock of God. சத்தியத்தை உரைத்து சொல்லுகிறதற்கு பயப்படுகிற ஜனமா இன்றைக்கு இருக்கிறார்களே. எச்சரிக்கை, எச்சரிக்கை பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவன் அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அல்லேலூயா. எப்படி? அவன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். நீங்க என்ன கூலி பெறுற மாதிரி ஆண்டவருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கிறது I don't criticize any one of you. I'm only saying what the Lord wants me to speak. திருப்பி வாசிக்கிற பிரியமானவர்களே, எத்தனை இடத்துல இன்னும் நான் சொல்றது 1-2. ஆமென். 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறும். உங்களுக்கு தண்ணியை பார்த்து நடுகிற வேலையா, தண்ணி பாய்ச்சுற வேலையா, எதா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு உத்தமமா இருக்கீங்க தான் முக்கியம். How faithful you are to God. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. அப்படியே இந்த ஒரே ஒரு வசனம். ஏன்னா நீங்க நாளைக்கு இந்த பிரசங்கர் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே தரல ஆண்டவரே, நாங்களா எல்லாரும் சொன்னதையும் நம்பிட்டு இப்படியே வாழ்ந்துட்டோமே நீங்கள் நினைக்கக்கூடாது. எனிபடி ஹூ மிஸ் டுடே, அட்லீஸ்ட் ட்ரை டு ஹியர் த சர்மன் இன் த இன்டர்நெட், யூடியூப்ல அடுத்து நீங்கள் கேட்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். எப்படி? அல்லேலூயா. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதாங்க பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகுது. நீங்க சிறிய விதைக்கிறீங்களா, பெரிய விதைக்கிறீங்க? ஆண்டவரே நான் என்னப்பா செய்தி கொடுக்கிறது? The Lord said, you already prepared a sermon which I gave to you. You didn't even preach, my son. Give it now. Hallelujah. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் கிரியை, உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை, உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஜாக்கிரதையா இருங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைய நிற்கிற விஷயம் ஆண்டவரே. பிசாசின் தந்திர வலையிலும் தந்திர உபதேசங்களிலும் விழுந்து தங்களை சிக்குண்டவர்களாக மடிந்து போகாதபடிக்கு விழித்திருக்க கர்த்தர் நீர் அழைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.